ஆனால் நீ நான் உழைச்சனா, நான் அப்படி பண்ணணுனா, நான் இப்படி பண்ணணுனா, இதெல்லாம் என்னுடைய உழைப்பு தான் சொல்கிற பார்த்தியா, இதெல்லாம் சாபத்தின் உழைப்பு. ஆனால் ஆசீர்வாதத்தின் உழைப்புனா என்னென்னா, உனக்கு வேர்வை சிந்தாமல் பரலோகக்கூடிய ஆசீர்வாதம் ஒன்று ஒவ்வொரு வெற்றியும் மேலானது. அல்லேலூயா. அப்போ மேலான ஆசீர்வாதத்தை தான் நீ விரும்பணுமே தவிர கீழான ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சோம்பேறியாக பிள்ளைங்களை வளர்க்காதீங்க. எனக்கெல்லாம் இன்றைக்கி ஜோசுவா இந்த நேரில் சங்கீதம் வாசித்தது ஐ டோன்ட் லைக் இட். சோம்பேறி யூடியூப்பில் கேட்டாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நாளைக்கு மாறணும். உன்னை போல் எல்லாம் மாறணும். அல்லேலூயா. மாறணும். இதான் என்ன பண்ணுவானா, உளமாட்டானா. சோம்பேறி என்ன பண்ணுவான், மழை பெய்யுது, காத்தடிக்கு, குளிருது அப்படின்ட்டு இன்னைக்கு செய்யாமல் நாளைக்கு அவன் வெற்றி வராது. இப்போ நம்ம ஏன் தேவ சித்தத்தில் இருக்கிறோம்னா வெற்றியை நாட வேண்டும். அவள் தேவனுடைய விருப்பமெல்லாம் வெற்றி தான். என்னன்னா செய்கிறத ஒழுங்காக செய்யின்னு ஆவியானவர் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருக்கார். முத சொல்லும்போது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுனார். அப்போங்க எத்தனை மாட்டுக்கு சூடு போட்டாலும் என்ன வரமாட்டேக்கு, அறிவு வரமாட்டேக்கு. அல்லேலூயா. செய்தியை கேட்குற நமக்கு அறிவு வேணும், வெறி வேணும், வைராக்கியம் வேணும். ஜெமீமா என்ன சொன்னால், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம். எப்பொழுதுமே வேர்ல்டு கப்பை அடிச்சுட்டு போகிற ஒரே தேசம் யார் தானா, ஆஸ்திரேலியா தான். எல்லாத்துலேயும் அவன் தான் அடிப்பான். ஆனால் இப்போ கர்த்தரை தெரிந்து கொண்ட பிள்ளை இறங்கி நிற்கும் போது இந்தியாவிலே இந்திய மண்ணிலிருந்து நீ கப்பை கொண்டு போக முடியுமாலன்னு சொல்லி அவ போட்ட தாரக மந்திரம் ஆஸ்திரேலியாவை தலைகுனிய வைத்ததுக்கு காரணம், அந்த வெற்றியின் ரகசியம் அவ சொன்னது, இயேசுதான் எனக்காக யுத்தம் பண்ணார். இப்போ காற்று எங்கே அடிக்கி, ஜெமீமா மூலமாக இந்தியாவுக்குள்ளே காத்தடிக்கி வேர்ல்டு கப்பு இங்கே அடிக்கி. அதனால சொன்னால் வெற்றியெல்லாம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். உனக்கு என்ன கிடைச்சிச்சு உடனே அந்த பொண்ணு என்னுடைய திறமை அப்படிலாம் சொல்லலை. ஐயா, நான் ஆராதிக்கும் என் தேவன் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றிகளை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். நாம் வெற்றியாளராக மாறும்போது அந்த மகிமை யாருக்கு அர்ப்பணிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். நாம் வெற்றியாளராக மாறிட்டோம். ஏன்னா சொல்லுங்கள், நான் வெற்றியாளர். சொல்லுங்கள், எல்லோரும் வாயை திறந்து சொல்லுங்கள், நான் வாயை திறந்து நான் வெற்றியாளர். உறக்க சொல்ல, நான் வெற்றியாளராய் மாறிவிட்டேன். நான் வெற்றியாளர், தேவனுடைய சித்தத்தின்படி வெற்றியாளர். அல்லேலூயா. என் வெற்றி எல்லாம் அர்ப்பணிப்பு எல்லாம் தேவனாகிய இயேசுவுக்கு. சொல்லுங்க, என் வெற்றியின் அர்ப்பணிப்பு எல்லாம் தேவனாகிய இயேசுவுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வெற்றி எல்லாம் நம்ம யாருக்கு அர்ப்பணிக்கணும்? தேவனுக்கு. எனக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், வெற்றியை தந்தார். எனக்கு யார் தந்தா வெற்றி? தேவன் தந்தார். நான் அந்த மைக்கு பிடிச்சி பேசுகிறோம்னா எனக்கு யார் தந்தா? தேவன் தான் தந்தார். என்னுடைய திறமையே கிடையாது. அல்லேலூயா. என்னுடைய திறமையில் நான் எந்த ஊழியத்தையும் செய்ய மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். எல்லாம் வெற்றிக்கு என் தேவன் தான் ரகசியம். அல்லேலூயா. அப்போ வெற்றிகளை நீங்கள் ஜாக்கிரதையாக கையாளுவது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் வெற்றியை தந்துட்டார்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? யாருக்கு அந்த வெற்றியை அர்ப்பணிக்கணும்? ஜெமீமா யாருக்கு அர்ப்பணித்தா? பரலோக தேவனுக்கு அர்ப்பணித்தாள். அதனால தான் அவளை தேடி 1000 கோடி வருது. அவள் வேறு வெற்றியை வேறு எங்கேயாச்சும் சொல்லியிருந்தானா 1000 கோடி வருமா? அவள் டீமுக்கு வருவதற்கு அந்த பெண் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வல்லரசு நாட்டினுடைய தலைவன் அதிபதி கேட்டு கொடுக்குறான்னா காரணம் என்ன? அர்ப்பணிப்பு எங்கே இருக்குது? யாரை மகிமைப்படுத்துகிறாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா.